நம்ம பாட்டியும் தாத்தாவும் வயதான காலத்திலையும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை பார்த்திருப்போம். அதற்கு காரணம் அவர்கள் சிறு வயதில் சாப்பிட்ட சிறுதானியங்களாலான பாரம்பரிய உணவுதான். இவற்றில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரகரிசி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு மன்னா கம்பெனியோட க்ளூட்டன் ஃப்ரீ கொடு மில்லட்டு தான் 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அட்லீஸ்ட் 8 மணி நேரம் சிறுதானியத்தை ஊற வைக்கணும். அதுவும் மறந்துட்டிங்களா? கவலையே படாதீங்க. சுடு தண்ணீரில் சிறுதானியத்தை கழுவி அதில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். வரகரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை 2 முறை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வரகரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட், ஆனியன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தக்காளி, பட்டாணி, இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்கள் என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பட்டை இலை, அனைஸ், ஸ்டார் அனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புலாவ், கொடு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் சூடான உடனே உட் ப்ரெஸ்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ், ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை இலை, ஜீரகமும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 துண்டு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கிய வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிங்க் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதை இஞ்சி பூண்டு விழுதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வாசனை போகிற வர நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு குக்கர் மூடி போட்டு 2 நிமிஷம் மூடிடலாம். இன்னொரு பேனை அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வரகரிசியை அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா அந்த ஈரம் போகிற வர அப்படியே வறுக்கலாம். இது எதனால் நம்ம இப்படி பண்ணுறோன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். வரகரிசியில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். அதுவும் இல்லாமல் நல்ல பொறி பொரியாக வரும். என்ன சொல்கிறது, ரவையாக வரும். இது புலாவ் தனித்தனியாக வரும். இப்போ இது தண்ணியெல்லாம் போயிடுச்சு, இழுத்துக்குச்சு. இந்த இடத்துல எண்ணெயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது பொறி பொரியாக வந்திருக்கும். குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். அப்பா, கம்மான்னு வாசனை அடிக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு அந்த காய்கறிகளோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பும் போட்டு கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற வரகரிசியை காய்கறி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மசாலா எல்லா பக்கமும் வரகரிசியோட ஒட்டிக்கணும். இப்போ
எந்த டம்ளர் நம்ம எடுத்தோமோ அரிசி அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இதை ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்தவொன்னே பார்க்கலாம். வாரே வா, வரகரிசி புலாவ் சூப்பராக வந்திருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட டெக்ஸ்சர் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதோட கலர், காய்கறிகள் வெந்த விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. கம கமன்னு வாசனையாகவும் இருக்குது. இதை நம்ம அப்படியே தட்டில் பரிமாறி வீகன் ரைத்தாவோட சர்வ் பண்ணாக்கா, மாங்காய் ஊறுகாயோட சர்வ் பண்ணாக்கா, ஆஹா, எந்த குழந்தையானாலும் அழகாக உட்காந்து சாப்பிடுங்க. இந்த வீகன் ரைத்தாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு புது ஹெல்த்தியான ரெசிபியை கற்றுக்கிட்டீங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Subscribe and press the bell icon. To watch more videos, click the video on the screen.